ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு அழகிய மயில் என்ற கதையை பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு மயில் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மயிலுக்கு அழகான தோகை இருந்ததால அதுக்கு அதிகமா கர்வம் இருந்தது. அது எல்லா பறவைகிட்டையும் போய் தன்னோட அழகான தோகையை பத்தி கர்வமா பேசிக்கிட்டே இருக்கும் அந்த மயில். ஒரு நாள் காட்டுல ஒரு நாரைய பார்த்துச்சு அந்த மயில். உடனே அந்த நாரை கிட்ட போய், என்ன உன் தோகை வெறும் வெள்ளை நிறத்துல மட்டும் இருக்கு? எனக்கு பாரு, எவ்வளவு அழகான நிறத்துல தோகை இருக்கு அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துச்சு அந்த மயில். அப்போ அந்த பக்கமா வேடன் ஒருத்தன் தன் கையில வில்லோட வந்துட்டு இருந்தான். பறவைகளை பார்த்து அவன் தன் வில்ல எடுத்து அம்ப விட ஆரம்பிச்சான். இத பார்த்த நாரையும் மயிலும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சதுங்க. நாரையோ உயரமாவும் வேகமாவும் பறக்க ஆரம்பிச்சது. ஆனா கனமான நீண்ட தொகை வச்சிருந்த மயிலால வேகமா பறக்க முடியல. வேடன் மயில குறி வச்சு தன் அம்பை எய்தான். அம்பு பட்டு மயில் கீழே விழுந்தது. இத பார்த்த நாரை மயில் கிட்ட வந்தது. அடிபட்டு கீழே கிடந்த மயில பார்த்து நாரை சொன்னது, உன்னோட அழகான தோகை உனக்கு அழகு வேணா கொடுக்கலாம். ஆனா உன்னால என்ன மாதிரி பறக்க முடிஞ்சிச்சா? உன்னோட தப்ப திருத்திக்கிற நேரத்தை நீ எப்பவோ தாண்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. அப்போ அங்க வந்த வேடன் மயில தூக்கிட்டு தன் வீட்டுக்கு போனான். அத ஒரு கூண்டுலையும் அடைச்சான். மற்ற பறவைகளை கிண்டல் பண்ணி வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த மயில். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? அழகாக இருப்பதை விட பயனுள்ளதாக இருப்பதுதான் நல்லது. நம்ம பத்தி நாமே பெருமைப்படக்கூடாது. எப்போதும் பணிவோட இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்துல வாழ்ந்த ஒரு ஆமை ரொம்ப திமிரோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. மற்றவங்களை மட்டம் தட்டுறது, கேலி செய்யறதுன்னு வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது சந்தோஷமா சுதந்திரமா இருந்தாலும் தனக்கு நண்பர்கள் யாரும் இல்லையேன்னு வருத்தப்பட்டுச்சு. உடனே ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.